அவன் பேரு டில்லி. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் மை சேனல். நம்ம சேனலில் வந்து 30 days 50K சேலஞ்சில் வந்து இன்றைக்கி டே 24. என்ன டைம் ஆகிடுச்சுன்னா 7:37 ஆகிடுச்சு. நம்ம வந்து கிளம்புறோம். என்னோடய மூஞ்சில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும். மூஞ்சில் இல்லை, மண்டையில். அது என்னென்ன கரெக்டாக கம்மல்னு சொல்லிட்டு போங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம எவ்வளோ பண்ணுறோம் அப்படின்னு தான். காலையிலே சாப்பிடல, ஒரு மாதிரி நைட்டு சாப்பிட்டு ஒரு மாதிரி வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது. அதை சாப்பிடுவோம். மதியத்துக்கு வந்து லஞ்ச் எடுத்துட்டோம். அதனால் ஹோட்டல் சாப்பிட்ற வேலை இல்லை, நம்மளே தான் சாப்பிட போகிறோம். சரி, ஓகே, நம்ம வந்து கிளம்பலாம். நான் ரொம்ப நேரம் இந்த ஆன் பண்ணி வச்சு இன்னும் வந்து எதுவும் சவாரி வரல, பார்ப்போம். நண்பர்களே, டைம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்புலன்ஸ் போகுது. 11:40 ஆகிடுச்சு. இது வரைக்கும் நம்ம ஒரு 3 சவாரி முடிச்சிருக்கோம். ஒரு ½ hour எதுவும் சவாரி இல்லாத நின்று இருக்கோம். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சவாரி ஒரு 180, 2வது சவாரி 180, 3வது சவாரி ஒரு 200. இவ்வளோதான் முடிச்சிருக்கோம். ஒரு ½ hour மேலே சவாரி வராத நின்று இருக்கோம். சரி, ஓகே. பசிக்குது, காலையிலே சாப்பிடல. ஆனால் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கு, சாப்பிட்ணும். அப்புறம் இப்போ தானே 11:40 ஆகுது. இன்னும் ஒரு 1 hour கழிச்சு சாப்பிட்டா கரெக்டாக இருக்கும். சரி, ஓகே. நண்பர்களே, டைம் பார்த்திங்கன்னா 2 மணி ஆக போகுது. 1:56 ஆகுது. நம்ம வந்து சாப்பிட ரெடி ஆகிட்டோம். சாப்பிட்ற இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு சில ரோட்டில்லாம் நிறைய வண்டி போகும். அந்தமாரி இடத்துல வந்து சாப்பிட முடியாது. ஏன்னா டஸ்ட்டு அது இது நிறைய வந்துகிட்டே இருக்கும். அதனால் வந்து எதுனா ஃப்ரீயான ரோட்டில் ஏன்னா நெக்கெல்லாம் பார்த்து போட்டு சாப்பிட உட்காந்துச்சு. என்ன சாப்பாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாடு இது நான் காய் வந்து முருங்கைக்காய் காரக்குழம்பு, 2 முட்டை. இதான் நம்ம லஞ்ச். சாப்பிடலாமா? இதே சாப்பாடு நம்ம ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டா சாப்பாடு ஒரு மினிமம் ஒரு 50 இல்லை 60 அந்த மாதிரி வரும். ஒரு முட்டை 15 ரூபா கிட்ட வரும். ஆமாம், 15 ரூபா 30 ரூபா கிட்டத்தட்ட ஒரு 90 ரூபா மேலே ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் அவனை ஹோட்டலில் சாப்பிட்டா சாம்பார், ரசம் அது இது நிறைய இருக்கும், பொரியல். அப்படி நம்மக்கிட்ட இது சாப்பாடு, குழம்பு, முட்டை மட்டும் தான். சரி, ஓகே. சாப்பிட்டு அப்படியே ஒரு ½ hour 2 மணி ஆக போகுது. சாப்பிட்டு கொஞ்ச நேரம்ட்டு ஒரு 2:30 மணிக்கு தான் எடுப்போம். ஏன்னா ரெஸ்ட்டு முக்கியம். ஓகேங்களா நண்பர்களே? இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி ஆகிடுச்சு. எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 feet ரோடு கரெக்டாக கீழ்கட்டில் பிரிட்ஜுக்கு கொஞ்சம் முன்னாடி சைடில் அந்த லேக் இருக்குல்ல, அங்கே தான் நின்று இருக்கோம். கொஞ்சம் சவாரி வரல, சரி சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு வேலை பண்ண போகிறோம். என்ன வேலைன்னா, வண்டி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே மண் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா மேட்டு, பின்னாடி மேட்டு எடுத்து வெளியே போட்டாச்சு. பாருங்க, உள்ளே பார்த்தீங்கன்னா செம மண் தெரியும் உங்களுக்கு. மேட்டு வந்து டெய்லி எடுத்து க்ளீன் பண்ண மாட்டேன், வாரத்தில் ஒரு நாள் எடுத்து க்ளீன் பண்ணுவேன். மேலே மட்டும் ப்ரெஷ் வச்சு அப்படி தள்ளி விட்டுருவேன். இப்போ வந்து ஃபுல்லாக மேட் எடுத்துகிட்டு ஃபுல்லாக ஃப்ளோவாக பண்ணால் எல்லா மண்ணும் அப்படியே வந்துடும். நம்ம இதாக பண்ண போகிறோம். இப்போ பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வந்து சவாரி எடுக்க போயிடுவோம். ஓகே, முன்னாடி மேட்டும் க்ளீன் பண்ணியாச்சு, பின்னாடியும் க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள், ஃபஸ்ட்டு எவ்வளோ மண் இருந்துச்சு, இப்போ க்ளீனாக இருக்கு பாருங்கள். பின்னாடி அதேமாரி தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. ஏன்னா க்ளீன் பண்ணுறதுலாம் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம பொருளை நம்ம தான் பத்திரமா பார்த்துக்கணும். நீங்கள் வீட்டில் சைக்கிள் வச்சுருந்தாலும் சரி, இல்லை பைக் வச்சுருந்தாலும் சரி, இல்லை கார் வச்சுருந்தாலும் சரி, எல்லாமே வாரத்துக்கு ஒரு நாள் வந்து ஃபுல்லாக டெய்லி தொடங்க. வாரத்தில் ஒரு நாள் வந்து இந்த அடியில் வீலு அந்த மாதிரி இடத்துல தொடங்க. மாதத்துக்கு ஒரு வாட்டி வாட்டர் சர்வீஸ் விட்டுருங்க. கரெக்டான கிலோமீட்டரில் ஆயில் சர்வீஸு, பேசிக்காக ஜென்ரல் சர்வீஸ் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் வண்டி எடுக்கிறாங்க, அதை பற்றி கவலைப்படுறதே இல்லை. நான் பைக்காக இருந்தாலும் சரி, ஆட்டோவாக இருந்தாலும் சரி, கரெக்டாக நோட் பண்ணி வச்சுப்பேன். ஃபோனில் நோட் பண்ணி வைக்க மாட்டேன். ஏன்னா ஃபோனு ஒரு டைமில் எதனா ஆகிடும். அதனால் நான் வீட்டில் நோட்டில் எழுதி வச்சுப்பேன். என்னுடைய பர்சனலு இமெயில் ஐடி அது இது. இந்த பைக்குன்னு போட்டு ஒரு பக்கம் எழுதி வச்சுப்பேன், ஆட்டோன்னு போட்டு ஒரு பக்கம் எழுதி வச்சுப்பேன். எப்போ கிலோமீட்டருக்கு பார்ப்பேன், கிலோமீட்டர் ஓகே அப்படின்னா போயிட்டு சர்வீஸ் விட்டுருவேன், இல்லை வாட்டர் சர்வீஸ் பண்ணலாம். அப்படிலாம் பண்ணால் தான் நம்ம வண்டி வந்து நல்லா இருக்கும். சாமி ஃபோட்டோ வச்சுட்டு அதுக்கு வத்தி கொளுத்தி வைக்கிறதுலாம் மேட்ரு இல்லை.
வண்டியை வந்து நல்லா பார்த்துக்கணும், அதான் மேட்ரு. என் வண்டியில் ஒரு சாமி ஃபோட்டோ கூட இருக்காது. வண்டி வாங்கும் போஸ்ட்டில் போயிட்டு பூஜை போட்டுது, அவ்வளோதான். நான் எப்போ வேலைக்கு கிளம்ப போஸ்ட்லையும் சாமி கும்பிட்டு வர மாட்டேன். ஆட்டோலேயும் சாமி ஃபோட்டோ இருக்காது, ஆட்டோவுக்கும் நான் பூஜை பண்ண மாட்டேன். துடைப்பேன், ஆட்டோ வந்து க்ளீனாக வச்சுப்பேன். அதான் என்னுடைய பாலிசி. சாமி பக்தி இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல, சாமி பக்தி இருக்குது, ஆனால் அது மனசுக்குள்ளே இருக்குது. நான் பயங்கரமான ஒரு சிவன் பக்தன், என் மனசுக்குள்ளே இருக்குது. நான் வெளியே காட்டணும், இந்த ஸ்டேட்டஸ் போடணும் அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன். இது பார்த்தீங்களா, இதான் உள்ள. வெளியிலேயும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வீடியோவில், எங்கேயுமே சாமி ஃபோட்டோ இருக்காது. சாமி பற்றி இந்த துணை அந்த துணை சாமி துணை போட்டு போடுவாங்க. அது மாதிரி நான் போடுற பழக்கம் எனக்கு இல்லை. வண்டியிலையும் போட்டதில்லை, ஆட்டோலையும் போட்டதில்லை. சாமி வந்து எனக்கு பிடிக்கும், ஆனால் நான் என் மனசுக்குள்ளே வச்சுப்பேன், வெளியில் காட்ட மாட்டேன். ஓகே, எல்லோரும் உங்கள் வண்டியை வந்து நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுக்கோங்க, அதான் நான் சொல்ல வரேன். ஓகேங்களா நண்பர்களே? எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக வேளச்சேரி டு பள்ளிக்காட்டில் இந்த ரோடு அதான் இருக்கும். நேரம் வந்து கட்ட தெரில. பின்னாடி பார்த்தீங்கன்னா துறைப்பக்கம் சதுப்பு நில பகுதின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இடம் பாருங்க. இந்த இடத்துல சரி கொஞ்சம் நேரம் நின்றுட்டு போகலாம் அப்படின்னு தான் நான் நின்னேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இடம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது, பியூட்டிஃபுல்லாக. இது பின்னாடிலாம் நிறைய பறவைகள் அதுமாரி இருக்குது. சரி, அதை வேடிக்கை பார்த்துட்டு அப்படியே ஒரு இந்த வீடியோ எடுத்துகிட்டு போயிடலாம். வீடியோ ஃபாஸ்ட்டாக போகல, நம்ம ஒரு 10 நிமிஷம் வீடியோ 1 நிமிஷமாக ஆகும்ல, அது பேர் தெரியல என்ன வீடியோ பேர்னு. அது எடுத்துடலாம் அப்படின்னு எடுத்து நான் போடுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள், சும்மா செம்மையாக இருக்கும். சரி, ஓகே, நம்ம எடுக்கலாமா? ஓகே, ஈவினிங் வந்து ஆர்டர் வந்துக்கினே இருந்ததால் சரியாக வீடியோ எடுக்க முடியல. ரேபிட்டோவில் பார்த்தீங்கன்னா 2260. இன்றைக்கி வந்து யூபர் வந்து ஆன் பண்ணவே இல்லை. நம்ம ஓலாவில் வந்து ஒன்று வந்து 140, இன்னொன்று வந்து 180. இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தோன்னா எவ்வளோ வருதுன்னா, அதுக்கடுத்தது கை சவாரி ஒரு 300 ரூபா. மொத்தமாக கனெக்ட் பண்ணி பார்த்தா 2880 ரூபா. இதில் வந்து கேஸ் வந்து 400 ரூபா, 20 ரூபா டீ. சாப்பாடு எடுத்துன்னு வந்தாலும் நம்ம சாப்பாடு சாப்பிட்டோம். இன்னும் வந்து 9523 ரூபா தான் இருக்குது. காலைல 7:30 மணிக்கு ஆரம்பித்து நைட்டு 8:30 மணிக்கு வரைக்கும் ஓட்டியிருக்கோம். 160 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.